வணக்கம் தோழர்களே, எல்லாம் நல்லா இருக்கலாங்கம்மா. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரிக்கொழுந்து செடி எப்படி வளர்க்குறது, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்மா. மரிக்கொழுந்து நான் 2 செடி வாங்கி வச்சேம்மா. ஒரு செடி 100 ரூபா. மரிக்கொழுந்து ரொம்ப பிடிக்கும். மரிக்கொழுந்து செடி பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வாசனை அதிகம். நமக்கு கொஞ்சம் வச்சா போதும். மரிக்கொழுந்து ஃபுல்லாகவே வாசம். நம்ம 2 இனுக்கு வச்சா கூட போதும். தலையிலையோ இல்லை பூஜையிலையோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க மரிக்கொழுந்து. பூக்கள் இருக்காது, பசுமையாக தான் இருப்பாங்க. பசுமையிலே கொஞ்சம் லைட்டாக சாம்பல் கலந்த மாதிரி இருப்பாங்க மரிக்கொழுந்து. 2 வாங்கி வச்சு 2மே எனக்கு வரலைம்மா. நான் எப்போ செடி வாங்கி வச்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வர்றதுக்கு நிழலில் ஆஃப் நிழலில் வைப்பேன். ஆஃப் நிழலில் வச்சு ஒன்றை விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றுவேன். பட் இருந்தாலும் அவங்க வரலை. எப்படி மரிக்கொழுந்துன்னு சொல்கிறேம்மா. மரிக்கொழுந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ மரிக்கொழுந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, கடையிலேருந்து வாங்கியிருக்கீங்க, இல்லை யாரோ கொடுத்துருக்காங்கன்னா, மரிக்கொழுந்தை அழகாக 3/4 ஜானுக்கு நீங்கள் உடச்சிக்கணுமா. 3/4 ஜானு, 1 ஜானு கூட கிள்ளிக்கலாம். 1 ஜான் அதிகமாக, 3/4 ஜான் கிள்ளிக்கலாமா. 3/4 ஜான் கிள்ளி அதுக்கு நம்ம எப்பவுமே செடி வைக்க மண் கலவை செய்வோம்மா. மாடி தோட்டத்துக்கு செத்தை மண், கொக்கோ ஃபிட்டு, எம்சாண்டு, எந்த செடி வச்சுருந்தாலும் அதே ஃபார்முலா தான்மா. மரிக்கொழுந்து நீங்கள் சின்னதில் வைக்கலாம். பெரிய பாத்திரம் தேவையில்லை, சின்ன பாத்திரத்துலேயே வைக்கலாம் மரிக்கொழுந்து. சரிங்களா? ஆமாம், சின்ன பாத்திரம்னா ஒரு 5 லிட்ரு அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். மரிக்கொழுந்துக்கு பெருசாக வேணாம். அதை உடச்சி வச்சு அதை என்ன பண்ணணும், அது மேலே மெலிஸ் காட்டனோ இல்லை கவரோ போட்டு மூடிடணும்மா. ஒரு மரிக்கொழுந்து ஒரு 6 உடச்சி வைக்கிறீங்கன்னா, சிலர் ரோஸை கூட அப்படி வளர்ப்பாங்க. நான் அப்படி வளர்த்ததில்லை. வச்சு ஒரு கவர் போட்டு மூடிடணும் லைட்டாக. ஏன்னா மேலே காற்று பட்டு அந்த கார்னர் காயாக அதை செய்வாங்க. அப்படியே அது 1 வாரம் 10 நாள் சென்று லைட்டாக துளிர் வருமா. இல்லை நான் மரிக்கொழுந்து நர்சரியிலே வாங்கிட்டேன்னா, நம்ம எல்லா செடியும் மாற்றி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் மரிக்கொழுந்து செடியும் வைக்கிறது. அந்தமாரி உடச்சி அதில் வச்சு அதை கவரை கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிக்கணும். அதில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நம்ம செய்யணுமா. சரிங்களா? மரிக்கொழுந்துக்குன்னு ஒரு வளர்ப்பு, மற்ற செடிக்கு ஒரு வளர்ப்பு, ஒரு மண் கலவை கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே மண் கலவைன்னுங்கிறது ஒன்று தான். இல்லை கீழே பூமியில் வைக்கிறனாலும் தாராளமாக வைக்கலாம். மரிக்கொழுந்து வாசனை அதிகமாக இருக்கும். மற்ற பூக்களோட சேர்த்து கட்டலாம் நம்ம. இப்போ சந்தன முல்லை இருக்குது, குண்டு மல்லி இருக்குது. எந்த பூ இருந்தாலும் சாமிக்கு வைக்கிற பூவோட கலந்து கட்டலாமா. அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஒயிட்டும் க்ரீனும் கலந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நம்ம தாராளமாக அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் மரிக்கொழுந்து செடி நர்சரியில் 100 ரூபா ஒரு செடி. சைக்கிளில் வரவங்கள்ட்டையும் 100 ரூபா தான். 2 வாங்கினேன். அப்புறம் 1 தான் செத்து போச்சேன்னு 1 கொண்டாந்து ஆஃப் நிழலில் வச்சேன். ஆனால் அதுவும் போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. ஆனால் மரிக்கொழுந்து பூக்கடையில் கூட உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய பூக்கடைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 4-5 பூக்கடை இருந்தால் அது அப்படியே நாம் ஒரு கடையில் இருந்தால் அது ஒரு கடையில் கூட போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 2 எடுத்துக்கிட்டும் வரலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கேட்டாலும் தருவாங்க. மரிக்கொழுந்து அந்தமாரி நடவு செஞ்சு பாருங்கள். இல்லைம்மா நான் கீழே வைக்க போகிறனாலும் வைக்கலாம். ஆனால் மரிக்கொழுந்து வைக்கிறதா இருந்தால் மாலையில் தாம்மா வைக்கணும். சாயந்தரம் வைங்க. சரிங்களா? 5:30 மணிக்கு மேலே சாயந்தரம் வைங்க. தண்ணி ரொம்ப ஈரமாக ஊற்றாதீங்கம்மா. ஏன்னா நான் மரிக்கொழுந்து சின்ன பாத்திரத்தில் வச்சாலே போதுன்னு சொல்கிறேன்ல, சின்னதாக வச்சாலே போதுன்னு சொல்கிறேன்ல. அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். பெரிய பாத்திரம் கிடையாதுல்ல. தண்ணி நம்ம மரிக்கொழுந்துக்கு தெளித்தாலே போதும், ஊற்ற வேணாம். இல்லை ஈரப்பதம் இருக்குது கீழே பூமியில், அது இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்து மண் கருப்பாக இருக்குன்னா கவலைப்பட தேவையில்ல. 1 விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம். ஆனால் சம்மர் நாள் அதை பார்த்து செய்யுங்க. சாயந்தரம் வைங்க. நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை
அப்படியே வைக்கக்கூடாதும்மா. மறிக்கொழுந்து பாதி மண்ணை அப்புறப்படுத்தின கீழே, அதாவது நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா கீழே வேர்கிட்ட இருக்கும் பாருங்கள், அந்த வேர்கிட்ட இருக்கிற பாதி மண்ணை எடுத்து அப்புறப்படுத்திடணும். அந்த பாதி வேர் வந்து நாம் வைக்கிற மண் நம்மளுடைய சாண எருவில் அது படணும். சரிங்களா? நம்மளுடைய சாண எருவில் வந்து அந்த வேர் வந்து படணும். நீங்கள் எந்த ஜாடி வச்சாலும் கொஞ்சம் சாண எரு அதில் வச்சுருங்க. அந்த சாண எருவில் அந்த வேர் பட்டால் டக்குன்னு அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க. ஏன்னா அந்த எருவில் வந்து ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ அந்த அளவுக்கு அந்த எருவில் வந்து வளர்ச்சி இருக்குமா, வளர்ச்சி ஊக்கியிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மறிக்கொழுந்து வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஆனால் அது வாட்ச் பண்ணுங்கள், லைட்டாக வதங்குது, நீங்கள் வச்ச மறிக்கொழுந்து 4 நாள் சென்று லைட்டாக வதங்குதுன்னா அப்படியே எடுத்து அதை மற்ற செடிங்க இருக்கிற நிழலில் வச்சுருங்க. எல்லாம் ஒரு ஆஃப் நிழலில் வச்சுருங்க, கொண்டு வந்துடலாம். 150 ரூபா, 100 ரூபா. நானும் 2 வாங்கி வச்சேன், 100 ரூபான்னு தான் நினைக்கிறேன். மறிக்கொழுந்து வைங்க, வாசனை அதிகமாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்குமா மறிக்கொழுந்து வாசனை. நம்ம இந்த பொங்கல் முடிஞ்சால் அவங்க நிறைய கிடைப்பாங்க மறிக்கொழுந்து. பொங்கல், பெரும்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், அந்த இடத்துல திருநாள் நடக்கல, கோயில் திருவிழா, ஆற்று திருவிழா, அப்போ மறிக்கொழுந்து நிறைய கிடைப்பாங்கம்மா. அந்த டைம் தான் அவங்க வந்து தை மாதம்தான், மற்ற நாளில் கிடைக்க மாட்டாங்க. மறிக்கொழுந்து ரேரு. மறிக்கொழுந்து, தாழம்பூ, இவங்கெல்லாம் தாழம்பூலாம் கூட அந்த தை மாதம்தான் கிடைப்பாங்க. தாழம்பூவும் வாசனை அதிகம். இப்போ யாரும் தாழம்பூ வச்சு பார்க்குறதில்ல. நமக்கு பொங்கல் அப்போல்லாம் எனக்கே எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து பொங்கல் டைமில் தாழம்பூ வச்சு சடை பின்னி விடுவாங்க. நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ எங்கே நம்ம தாழம்பூ பார்க்குறதே ரேராக இருக்குது. அதனால் மறிக்கொழுந்து இப்படி தாம்மா வைக்கணும். சரி, ஒரு 5 லிட்டரில் வச்சிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் பண்ணி அதில் செத்தை போட்டு, தோட்ட மண் 1.5 முறம், அதுக்கப்புறம் கொஞ்சம் செத்தை, அப்புறம் கொஞ்சம் எம்சாண்டு, அதுக்கப்புறம் செத்தை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பிட்டு, கொஞ்சம் செத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு எரு அதிகமாகும், செடிக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்கப்புறமா தோட்ட மண் போட்டு குழி நோண்டி அந்த குழியில் மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ போடணும். அதை போட்டதுக்கப்புறம் இந்த செடியை வச்சிங்கன்னா செடி வந்து சூப்பராக வளருவாங்கம்மா. தண்ணி ஊற்றும் போது ஆரம்பத்தில் பார்த்து ஊற்றுங்க, அதுதான் முக்கியம். தேவைக்கு அதிகமாக தண்ணி இருந்தால் செடி வந்து போயிட்டு வரமான்னு போயிடுவாங்க. வேரில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது. கொஞ்சம் அவங்க பிடிச்சி ஒரு கொஞ்சம் துளிர் வர்ற வரைக்கும், ரொம்ப துளிர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு துளிர் வந்தால் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதை பார்த்துங்க. மறிக்கொழுந்து இப்படி தான் வளர்க்கணும், வாசனை அதிகம். மறிக்கொழுந்து வளர்க்க ஆசைப்படுங்க. ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல் எங்கேருந்து பார்க்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு செடியை, மாமரம் எப்படி வைக்கிறது, எலுமிச்சங்கன்று எப்படி வைக்கிறது, கத்திரி செடி எப்படி வைக்கிறது, பாவக்கொடிகள் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம்மா. அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு செய்யுங்க. அம்மு தோட்டம் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்களா, அதில் நான் டெமோவே பண்ணியிருக்கேன், அதை செய்யுங்க. டெமோவை பார்த்து அழகாக செஞ்சு பயன் பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்மா.